கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 4ஆம் சங்கீதம், அதில் 3ஆம் வசனம். சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த தினம் இதோட பின்பகுதி எடுத்திருக்கேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அப்ப நான் கர்த்தரை நோக்கி, இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமாகிய நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பார், கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்க போகிறார் நான் சொல்ல, கேட்பார். அப்ப நீ எந்நேரத்துல எப்ப கூப்பிட்டாலும் சரி, இரவின் நடுச்சாமத்தில் கூப்பிட்டாலும் சரி, பகல்ல கூப்பிட்டாலும் சரி, தூக்கத்துல கனவுல கூப்பிட்டாலும் சரி, கர்த்தர் உங்களோட சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். நம்ம கர்த்தரை நோக்கி எதுக்கு கூப்பிடணும்? கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமே. ரொம்ப தேவைகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். கடனாய் போச்சு ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். போராட்ட உடம்பு சரியில்லை ஆண்டவரே, உடல்நிலை சரியில்லை ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். ஒரு நல்ல வேலை இல்லை ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். நல்ல ஒரு மணமகன் கிடைக்கல, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறோம். சொந்த வீடு இல்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். நம்ம தேவைகள் மத்தியில் மட்டும்தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். இது நம்ம மறுக்க முடியாது. அப்ப கர்த்தரை நோக்கி, அந்த தேவைகளுக்காக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதும் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், உங்கள் கூப்பிடுதல் என் செவிகளில் ஏறிட்டு அப்படின்னு வேதத்தில் படிக்கிறோம் நம்ம. அப்ப எந்த சூழ்நிலையில் தேவனை கூப்பிட்டாலும் தேவன் நமக்கு செவி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த பிரச்சனையும் கேட்கலாம். ஆனா நம்ம பிரச்சனை மத்தியில் மட்டும்தான் கடவுளை தேடுகிறோமா? அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். அது கர்த்தர் நல்லதை செஞ்சாருங்க, ஆண்டவர் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிருக்காரு. உடனே தேவனை கூப்பிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை செய்திருக்கீங்க ஆண்டவர், நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல கணவரை கொடுத்துருக்கீங்க ஆண்டவர், நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல உடல்நிலையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, போக்குவரத்துக்கு நல்ல வாகனத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல வீடை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல சுற்றுப்புறத்தாரை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு தேவனை நோக்கி நம்ம சொல்லிக்கிறோமா? நன்றி சொல்லிக்கிறோமா? தேவை மத்தியில் கூப்பிடுகிற அதே வாய் நன்மை கிடைக்கும் போது ஒரே ஒரு அலையில சோத்திரம் அப்படின்னு போயிடுவோம் நம்ம. ஆனால் தான் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அப்ப பக்தி உள்ளவனா என்ன? தேவ பக்தி உள்ளவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, அவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டாராம். அவர்கள் கூப்பிடும் போது தேவன் செவி கொடுப்பாராம். அப்ப தேவ பக்தி இல்லாதவங்க கூப்பிட்டா செவி கொடுக்க மாட்டாரா? செவி கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். அதுலேயும் காரியங்கள் செய்து கொடுத்து இதன் மூலமாகவாது இவன் என்னை அறிந்து கொள்ள மாட்டானா அப்படின்னு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம உண்மையிலே தேவ பக்தியால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? கர்த்தரை விரும்பும், கர்த்தரை பற்றி கொண்டு பக்தியால் நம்ம இருக்கிறோமா? தேவனை இடைவிடாமல் நம்ம பற்றி கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நீங்க தான் என்னோட தகப்பன், நீங்க தான் என்னோட தேவன் அப்படின்னு நிற்கிறோமா? அந்த சூழ்நிலைக்கு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க உள்ளவராக இருக்கிறார். கொடுத்தா மட்டும் தேவன், கொடுக்காட்டி அவர் என்னை சோதிக்கிறாருங்க அப்படின்றவங்க அநேகர் இருக்கும். அது கிடையாது, தேவன் நம்மளை சோதிக்கிறவரே கிடையாது. அதனால தான் யாக்கோபுல பார்க்குறோம், அவனும் தன் சுய இச்சையினால் சிக்கி சோதிக்கப்படுகிறான்னு பார்க்குறோம். நம்ம தேவன் நம்மளை சோதிக்க விருப்பப்படாதவர் அவரு. ஆனால் நம்ம உண்மையிலே தேவ பக்தியுடன் இருக்கிறோமா? தேவனை பற்றி கொண்டு இருக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க அவர் நீங்கள் கூப்பிடும் போது அவர் பதில் தர அவர் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம உண்மையான தேவ பக்தியுடன் கூப்பிடுகிறோமா? தேவன் மேலே உள்ள பிரியத்தின் மேலே சொல்லுகிறோமா? ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே, என்ன எனக்கு சகலமும் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்கிறோமா? கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தை தேவன் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டினா நீங்கள் தான் தேவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் நெருப்பு சூழலில் போடப்பட போதுனால் இதே வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. உடனடியாக தேவன் இறங்கி வந்தார். அதே போல இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க வாயிலும் போடுதோ, அன்னைக்கு தேவன் உங்களை விடாமல் உங்களை தூக்கி ஏற்றி சுமக்க தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நம்ம உண்மையிலே தேவ பக்தியுடன் இருக்கிறோம் என்பதை நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனாலும் பக்தியுள்ள ஜனமாக இருப்பதற்கு நீர் எங்களை அழைப்பதற்கு நன்றி ஆண்டவர். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
ஏஸ்தாவே, நாங்கள் முழு மனதுடன் உண்மையை நோக்கி பார்க்க, முழு மனதுடன் உண்மை செய்விக்க, முழு மனதுடன் உண்மை ஆராதிக்க எங்களை நீங்கள் அழைப்பதற்காக நன்றியாக ஏஸ்தாவே. அப்படியே அந்த நிலைக்கு நாங்கள் வரும்பொழுது நாங்கள் கூப்பிடும் சத்தத்தை கேட்டு உடனடியாக நீர் எங்களுக்கு பதில் தருவீர் என்பதை உணர்ந்தோம். நன்றி சொல்கிறோம். இதை கேட்டுக்கொண்டோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மையில் கொண்ட பக்தியிலே, உண்மையில் கொண்ட பிரியத்திலே இன்னும் பெருகி வளர உதவி செய்யும். நீர் அழைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்து அவர்கள் பக்தி உள்ள சந்ததியாக அவர்களை மாற்றுவேன் என்பதற்காக நன்றியாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.